சண்டே ஆஃப்டர்நூன். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்துச்சு. சண்டே அன்றைக்குமா ஸ்கூல்னு கேட்டால் ஆமாம், பப்ளிக் எக்ஸாம் வேறு போகிறனால எங்களுக்கு ரிவிஷன் இருந்தது. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே மூவி போகலாம் அப்படின்ட்டு பொள்ளாச்சி ஸ்ரீசக்தி சினிமாஸில் தான் மூவி புக் பண்ணியிருந்தேன். 1:20 PM தான் ஷோ. பட் எனக்கு ஆல்ரெடி நான் போனதே 10 நிமிஷம் லேட்டு, கொஞ்சம் வேலையில் இருந்தனால 10 நிமிஷம் லேட்டாக தான் போனேன். ஸோ பெருசாக வீடியோ எடுக்க முடியல. படம் ரொம்பவுமே நல்லா இருந்து, ஒரு 2 hours ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. படம் போகிறதே தெரியாது ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம். செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னலாக கொஞ்சம் அட்டாச் ஆகிருக்கும். படத்தில் வந்து என்ன லேகாக இருந்துச்சு அப்படின்னா, சாக்லேட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாடி ஷேமிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பாடி ஷேமிங் நிறையவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸை வந்து ரெஸ்பெக்டாக பேசாமல் இருந்திருப்பாங்க. பொம்பளை அவ இவ அப்படிங்கிற மாதிரி அதுவுமே கொஞ்சம் மாற்றிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இதை பார்த்து பசங்க பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ மூவி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போய் நேற்று அம்மாட்ட ப்ரான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவ தான் வந்து சார்லியோட அம்மா. ஸோ ஆல்ரெடி 2 மீன் சாப்பிட்டுட்டு இன்னும் தருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கும் மீன் ஊட்டி விட்டுட்டு நான் தூங்குனது மணி 5 மணி. பட் முழிச்சு பார்த்து 7 மணி. நல்ல தூக்கம். 3 பேர் வேறு அங்கே தனியாக இருப்பாங்க. நீ இங்கே இருக்க, அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க போ அப்படின்னு எங்கள் அம்மா என்னை எழுப்பி விட்டாங்க. சரின்னு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் அவங்க காலையில் சாப்பிட்டது பகல் ஃபுல்லாக சாப்பிட்ருந்துருக்க மாட்டாங்க. என்றைக்குமே அப்படி விட மாட்டேன். இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நேராக உள்ளே போனோடனே கதவை திறந்து வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் பாலும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு மினி வகையில்